இளைய தலைமுறையே, இது புஸ்தகம் அல்ல, உங்களுக்கான பொக்கிஷம். கோடீஸ்வர கனவு காணும் இளைய தலைமுறையே, உங்களுக்கோர் இனிய செய்தி. உங்கள் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நனவாக்குவதற்கு துணை புரிகின்ற புத்தகம்தான் வேளாண் வல்லுனர் ஜேம்ஸ் பிரெடரிக் என்ற புத்தகம் ஆகும். இது புத்தகம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றி அமைப்பதற்காக உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். யார் இந்த ஜேம்ஸ் பிரெடரிக்? தமிழர்கள் அதிகம் அறியாத, ஆனால் அவசியம் அறிய வேண்டிய, இன்றைய இளைய தலைமுறைக்கு தன்னம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு சாகச வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்தான் இந்த ஜேம்ஸ் பிரெடரிக். ஒரு குக்கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வேளாண் பட்டதாரியாக கல்வியை முடித்து தமிழ்நாடு அரசில் மாதம் 135 ரூபாய் சம்பளத்துக்கு பணியாற்றிய இவர் அதன் பிறகு குறுகிய காலத்திலேயே கோடிகளை குவித்தது எப்படி? அன்றைய இந்தியாவில் முதல் பணக்காரரான ஜே.ஆர்.டி. டாட்டாவுக்கே ஆலோசனை சொன்னது எப்படி? இன்றைய இந்தியாவின் முதல் பணக்காரரான முகேஷ் அம்பானியின் தந்தையான திருபாய் அம்பானி அவர்களே ஜேம்ஸ் பிரெடரிக்கை தொழில் கூட்டாளியாக்கிக் கொள்ள அழைத்தது எப்படி? தென்னிந்திய அம்பானி என்று பத்திரிகைகள் இவரை பாராட்டியது ஏன்? தொழில் போட்டியில் அசுரபலம் வாய்ந்த அமெரிக்காவை வீழ்த்தி காட்டி அமெரிக்க ஊடகங்களில் இவர் தலைப்புச் செய்தியானது எப்படி? இந்திய வேளாண் துறையில் சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகப்படுத்தி அதற்காக அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியிடமும் அன்றைய ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனிடமும் விருதுகள் பெற்றது எப்படி? ஆசிய கண்டத்திலேயே மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஆராய்ச்சி நிலையத்தை நிர்மாணித்தது எப்படி? குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடி முதலமைச்சராவதற்கு முன்பு அங்கே சர்தார் சரோவர் அணை திட்டத்தில் நிலவிய சிக்கல்களை தீர்த்து வைத்த ஒரு சூத்திரதாரிதான் இந்த ஜேம்ஸ் பிரெடரிக். இந்திய வேளாண் துறையிலும் பூச்சிக்கொல்லி உற்பத்தி துறையிலும் இவர் சாதித்த சாதனைகள் ஏராளம். அந்த சாதனைக்கு பின்னால் இவர் சந்தித்த சோதனைகளும் சவால்களும் அதைவிட ஏராளம் ஏராளம். வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கின்ற ஒவ்வொரு இளைஞனுக்கும் யுவதிக்கும் இந்நூல் ஒரு வளமான வழிகாட்டியாக இருக்கும். வேளாண் வல்லுனர் ஜேம்ஸ் பிரெடரிக் என்ற நூல் நீங்கள் அடையத் துடிக்கின்ற உங்கள் வெற்றி கோட்டையை திறக்கின்ற ஓர் அற்புத சாவியாக இருக்கும். இன்றே வாங்குங்கள் உங்கள் வெற்றி கோட்டைக்கான அந்த ஆச்சரிய சாவியை. இளைய தலைமுறையே, இது புத்தகம் அல்ல, உங்களுக்கான பொக்கிஷம்.